ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இட்லிக்கு கறி குழம்பு மட்டும் இல்லைங்க, இந்த காளான் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்களா? பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளித்து விட்டுறணும். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்க 2 பெரிய வெங்காயம் இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவலும் இதையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். காளான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 துண்டு பட்டை, 2 லவங்கம் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் இதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வருங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உப்பையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுக்கலாம். இப்போ மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வந்திருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்யறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணால் கூட நீங்கள் தண்ணி அளவு கம்மி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.